குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்டடி ரொட்டீன் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து என்னுடைய டெய்லி ஸ்டடி ரொட்டீன். நான் மேக்ஸிமம் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி தான் என்னோடய டேயை வச்சுருப்பேன். ஸோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, நான் படிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணணுங்கிறத என் மைண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எது படிக்கணும், எது படிக்க வேண்டாங்கிறது கிறிஸ்பாக நீங்கள் எழுதிக்கிறதுனால உங்கள் மைண்டுக்கு அது நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகும். என்னுடைய டு டூ லிஸ்ட்டில் ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும். நான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு எழுத பார்ப்பேன். நீங்கள் இப்போ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஹவுஸ் ஹோல்டு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி ரொட்டீனையே நீங்கள் ஃபிக்ஸடாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய ஸ்டடி ரொட்டீன் எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து எந்த டைமில் எது ப்ரிப்பேர் பண்ண போறீங்கிற டைம் ஸ்லாட்டையும் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் எஃபெக்டிவாக படித்து முடிக்க முடியும். அப்போனா வந்து அந்த டைமுக்கு நம்ம உட்காரணுங்கிறத நம்ம மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். என்னால் அதை பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு பேபி இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிளாக தான் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். இன்னொன்று, நம்ம பண்ணக்கூடிய டு டூ லிஸ்ட்டை மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய ஃபோனில் வால்பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது தான். இது இப்போ வரைக்குமே எனக்கு டெய்லி யூஸ் ஆகிற ட்ரிக்கு. நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன்னா, நம்ம இது முடிச்சிருக்கோம், நம்ம படிக்கலை, நம்ம கான்ஷியஸாக இருக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப் தான் இது. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இதை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேண்டியது இருந்தது. ஏன்னா 6th to 10th வந்து ஒரு தடவை நான் கோ த்ரூ பண்ணிட்டதுனால சரி நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோன்னா நம்ம எதில் வீக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு 30+30 60 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கொஸ்டின் பேப்பரும் வந்து இந்த புக்கும் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா லேர்ன் வித் GMKல தான். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுவுமே அதில் வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரையிலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நான் 2 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட்டு கொஷினில் 21 மார்க் வந்தது, செகண்ட் கொஷின் பேப்பரில் 26 மார்க் வந்தது. ஸோ என்னால் 20+ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தது. எதெல்லாம் தப்பாக விட்டுருக்கேனோ அது எல்லாத்தையுமே ஸ்டிக்கி நோட்டில் வந்து எந்த இது தப்புங்கிறத மார்க் பண்ணி சைடில் வந்து வச்சுக்கிட்டேன். அப்போனா ரீகால் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் செகண்டாக ப்ரிப்பேர் பண்ண உட்காந்தது வந்து எக்கனாமிக்ஸ் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளில் ஒரே சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறதுக்கு உட்கார மாட்டேன். எல்லாத்தையுமே ஜகிள் பண்ணி தான் படிக்க ஆரம்பிப்பேன். இங்கிலீஷ், தமிழ், சோஷியல், சைக்காலஜி 4மே சேர்த்து படிக்கும்போது தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து 6th-லேருந்து 10th மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 11th 12th நான் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கலை. இதுவே என்ன நம்ம கான்ஃபிடென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலைன்னு எனக்கு தோணுது. அதனால் இது எக்கனாமிக்ஸில் வந்து GDP லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட் ரீடிங் முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையாக முடிச்சிடும். தேர்டு வந்து நான் படிக்க உட்காந்தது வந்து சைக்காலஜி தான். சைக்காலஜியில் ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். படித்து முடிச்சதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியலன்னா டக்குன்னு திருப்பி பார்த்து ஓகே இதுதான் ஆன்சர் அப்படின்னு கான்ஷியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுது. நான் வந்து மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங் டாபிக் தான் இதில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மெமரி வந்து நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரியை பற்றின தியரி வந்து யார் சொல்லியிருக்காங்க, ஃபர்கெட்டிங்கில் யாரெல்லாம் என்னென்ன தியரிஸ் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றும் முடிக்கவே அந்த டு டூ லிஸ்ட்டை டிக் பண்ணும்போதே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓரளவுக்கு நம்ம இந்த நாளை வந்து ஒரு கில்ட் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி மனசுக்குள்ளே வரும்போது தான் அடுத்த நாளும் அதே டிரைவிங் ஃபோர்ஸ், அதே ஃபியூவலோடையும் அதே பவரோடையும் அடுத்த நாள் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதுதான் வந்து கீ டு கன்சிஸ்டன்சி. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொட்டீன் வந்து என்னோடய வீட்டில் நான் பூ பறித்து தொடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு, இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எப்போவுமே நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டோம். அதனால நல்லா ஃப்ரெஷ் ஆகி ஈவினிங் வந்து நல்லா நீட்டாகிட்டு படிக்க போகிறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் கட்டி எனக்கு உட்காந்து படிக்கிறது ரொம்ப ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் நம்மளே ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து படிக்கும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இன்னும் நல்லா படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய டேயில் நான் லாஸ்ட் படிக்க வேண்டியது தமிழோடைய லைன்ஸ் தான். அதோடைய ஆத்தர்ஸ் இல்லைனா அதோட புக்ஸ் தான் படிக்க வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி 6th 7th 8th வந்து முடிச்சதுனால 9th பாடல் வரிகள் படிச்சுட்டு இருந்தேன். எப்படி படிப்பேன்னா சின்னதாக ஒரு ஹிண்ட் வச்சு படிப்பேன். அதை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுனால இந்த ஹிண்ட்டும் மறக்காது, ஆன்சரும் மறக்காது. இப்போ இந்த 4th பாருங்கள், பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம். ஸோ இதில் வந்து பண்ண ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க வந்து ராமர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் தானே ஆன்சர். ஸோ கம்பராமாயணம் அப்படி வந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஓரளவுக்கு லைன்ஸ் ஃபுல்லாக படிப்பேன். வீட்டில் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி கொஷின் கேட்டேன். படித்தது கொஞ்சம் லைன்ஸ் தான், ஒரு 20 லைன்ஸ் தான் படித்தேன். அதையுமே வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டேயை எல்லாத்தையுமே கலந்த சப்ஜெக்ட்ஸாக படிப்பேன். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க மாட்டேன். ஓரளவுக்கு நம்ம படித்ததை முடிக்கும் போதே நமக்கு கில்ட் ஃப்ரீயாக நம்மளால் அடுத்த நாளும் படிக்க முடியும். நீங்களும் ஃப்ளெக்சிபிளாக வச்சு படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.